காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் நினைத்ததுதான் மிகவும் சரியானது. ஏனென்றால் அந்த மூன்றாவது 5 தலை தங்க பாம்பையும் ஊதாநிற பாம்பு விழுங்கிவிட்டது. இப்போது ஊதாநிற பாம்பு முன்பை விட 3 மடங்கு வலிமையாகவும் பெரியதாகவும் இருந்தது. அந்த பாம்பின் சக்தி அங்கிருந்த கட்டிடங்களையே அழிக்கும் அளவிற்கு இருந்தது. அந்த பாம்பு வானத்தில் மிதந்து கொண்டிருந்தது. இப்போது அதற்கிருக்கும் சக்தியை வைத்து இராணுவத்தை சேர்ந்த எந்த ஒரு தளபதி வந்தாலும் அவரை கொல்ல முடியும். தூரத்தில் அந்த தளபதி நின்று கொண்டிருப்பதை பார்த்த வீராவின் கண்களில் கடுகளவும் இரக்கமில்லை. காற்றில் மிதந்து கொண்டிருந்த பாம்பு சட்டென்று தரைக்கு வந்து மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பியது. பிறகு சற்றும் தாமதிக்காமல் தளபதியை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது. அதை பார்த்து தளபதி பதைவதைத்து போனார். இந்த விஷயத்தில் அவர் தலையிடாமல் இருந்திருக்கலாமோ என்று யோசித்தார். கடம்பனுக்காக இவர் வந்து சண்டை போட வேண்டும் என்று எந்த ஒரு தேவையும் இல்லை. கடம்பனுக்காக வந்து தன் உயிரை சிக்கலில் சிக்கிக் கொண்டு உயிரை விடுவோம் என்றும் தளபதி நினைத்துக்கூட பார்க்கவில்லை. மேலும் சொல்லப்போனால் இது தளபதியின் தப்பும் இல்லை. ஏனென்றால் அங்கிருந்த யாரும் ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் சீடர் ஆன்மீக உலக வீரனை கொல்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இதை யோசிக்கும் போது தளபதி மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்தார். அவர் பயத்தை விட மிகவும் விரக்தி அடைந்தார். ஆனால் 5 தலை ஊதா நிற பாம்பு தளபதியை நெருங்கும் போது அவருக்கு முன்னால் பாதுகாப்பிற்கு ஒரு தடை வந்து நின்றது. அந்த பாதுகாப்பு கவசம் சதுர வடிவில் இருந்தது. அது இராணுவ தளபதியை பாதுகாத்து நின்றது. அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்க 5 தலை பாம்பு பல முறை தாக்குதல் செய்து பார்த்தது. ஆனால் அந்த பாதுகாப்பு கவசத்தை அதனால் உடைக்கவே முடியவில்லை. இந்த காட்சியை பார்த்த வீரா திடுக்கிட்டு போனார். இந்த முறை யாரோ ஒருவர் இராணுவ தளபதியை காப்பாற்ற வந்துவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டார். பெருமறை நகரத்திற்குள் வீரா அடியெடுத்து வைத்து விட்டார். இருப்பினும் இந்த நகரத்தில் எப்படிப்பட்ட சக்திகளும் எப்படிப்பட்ட வீரர்களும் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வீரா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவன் அந்த 5 தலை பாம்பை வைத்து அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்க முயற்சி செய்தான். பிறகு வீரா அதிகப்படியான எதிர்க்கும் சக்தியை பயன்படுத்தியதா அந்த ஊதா நிற பாம்பு மறைந்து போனது. அதே சமயம் ஒரு பெண் வண்ணமயமான உடையை அணிந்து கொண்டு காற்றில் மேலே பறந்து வந்தாள். உடனே அந்த பெண் அவளது கையை அசைத்தாள். தளபதிக்கு போடப்பட்டிருந்த கவசமும் மறைந்து போனது. அந்த கவசத்தை உருவாக்கியது இந்த பெண்தான் என்று அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அது அவதானா? அட ஆமாப்பா, இது நறுமுகைதான். இன்னைக்குதான் நான் நறுமுகைய நேர்ல பாக்குறேன். இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா வதந்திகள் பரவன மாதிரிதான் இவங்களுடைய குணம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் உணர்ச்சிகளே இல்லையா என்ன? என்னையா நீ? இவங்களதான் கொலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கும் என்று ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த சீடர்கள் எல்லாம் அந்த பெண்ணை பற்றி கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் வானத்திலிருந்து மெல்ல மெல்ல படிப்படியாக கீழே இறங்கி வந்தாள். அதை பார்ப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத படிக்கட்டிகளில் இறங்கி வருவது போல் தெரிந்தது. பொதுவாக ஆன்மீக உலக வீரர்களால் காற்றில் சிறிது நேரம் பறக்க முடியும். ஆனால் இந்த பெண் பறந்து கொண்டிருப்பது மிகவும் தனித்துவமாக இருந்தது. அவள் மெல்ல தரையில் இறங்கினாள். பிறகு அவள் வீராவை நோக்கி மெதுவாக நடந்து வந்தாள். வீராவின் பார்வையும் அந்த பெண் நறுமுகை மீதே இருந்தது. 15-16 வயது சிறுமி போல தெரிந்தாள். முகம் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அவளது கண்கள் சிவாங்கி மற்றும் துகிரா அளவிற்கு அழகாகவும் பிரகாசமாகவும் இல்லை. நறுமுகை கண்களில் எந்தவிதமான உணர்ச்சியையும் வீராவால் பார்க்க முடியவில்லை. அந்த கண்களில் சந்தோஷத்தையோ சோகத்தையோ ஏமாற்றத்தையோ அல்லது ஆச்சரியத்தையோ எதையும் உணர முடியவில்லை. ஒரு மனுஷனுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லைன்னா அவங்கள பொம்மனு தானே சொல்லுவாங்க என்று வீரா தனக்குள் நினைத்தார். ஆனால் அதை வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் நறுமுகையின் சக்தியை பார்த்த வீராவுக்கு
பயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த பெண் தளபதியை காப்பாற்றி இருந்தாலும் தன்னை தாக்கவில்லை என்று சற்று தைரியமாக இருந்தார். நறுமுகையின் சக்தியை பார்க்கும்போது வீராவை அவளுக்கு முன்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அத்துடன் அவளுக்கு முன்னால் வீரா மிகவும் பலவீனமானவனே. உன்னோட பேர் என்ன என்று நறுமுகை வீராவை பார்த்து கேட்டாள். அவளது குரல் கூட மிகவும் மென்மையாகவே இருந்தது. இந்த அளவிற்கு மென்மையான குரலை வீரா இதற்கு முன்பு எங்கும் கேட்டதில்லை. அதாவது சிவாங்கி, துகிரா மற்றும் தேவகன்னியர் குழுவில் இருக்கும் பெண்களின் குரல் கூட இவ்வளவு இனிமையாக இல்லை. அப்போது சட்டென அவன் உடலிலிருந்து நெளிந்தபடி வெளியே வந்து தோள் மீது அமர்ந்து கொண்ட குட்டி பாம்பு, ஆஹா, இந்த பொண்ணோட குரல் ரொம்ப இனிமையா இருக்குல்ல வீரா என்றது. அச்சச்சோ, இம்ச வந்துருச்சே என்று மனதிற்குள் புலம்பியவன் அது பேசியதை கவனிக்காதது போல் நறுமுகையை பார்த்தான். வீராவிற்கு ஏனோ அவளது குரல் பிடிக்கவில்லை. அவளது வார்த்தைகளில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்பாடும் இல்லாமல் இருந்தது கூட காரணமாக இருக்கலாம். என்னோட பேர் வீரசிம்மன் என்று வீரா பதிலளித்தான். நீ ரொம்ப விசித்திரமான வீரனா இருக்க. அர்த்த மகாவீர நிலையில இருந்துகிட்டு உன்னால எப்படி ராணுவ தளபதி சேதுராமனை ஜெயிக்க முடிச்சது என்று கேட்டாள் நறுமுகை. அவளது பேச்சை பார்க்கும் போது வீராவுக்கு சிரிப்பு வந்தது. ஏனென்றால் அவளது வார்த்தைகளில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. நறுமுகை தொடர்ந்து பேசினாள். நீ ஏதோ தனித்துவமான ஆன்மீக சக்தியை பயன்படுத்திதான் சேதுராமனுடைய 5 தலை தங்க பாம்ப உருமாத்தி இருக்க. ஆனா நான் சேதுராமன் இடத்துல இருந்திருந்தா உன்னோட எல்லா அசைவுகளையும் கண்டுபிடிச்சிருப்பேன் என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி ராணுவ தளபதி சேதுராமனை பார்த்து விட்டு வீராவிடம் திரும்பினாள். ஆனா உன்னோட சக்தி ரொம்ப குறைவா இருந்ததுனால உன்னால ஊதா நிற பாம்ப சமாளிக்க முடியல இல்லையா என்றாள். நறுமுகையின் கணிப்பை பார்த்து வீரா ஆச்சரியமாக உணர்ந்தான். ஏனென்றால் இந்த சக்தியை பற்றி வீராவிற்கு இன்னும் சரியாக புரியவில்லை. மற்றும் அவனிடம் ஆன்மீக சக்தியும் குறைவாகத்தான் இருந்தது. எப்படியோ பெருமறை நகரத்துடைய ராணுவத்தையே நீ அவமானப்படுத்திட்ட. இந்த குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனை கொடுக்கணும். சரி சொல்லு, உனக்கு எப்படி சாகணும் என்று எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் கேட்டாள் நறுமுகை. அவளது வார்த்தையை கேட்டதும் வீரா திடுக்கிட்டு போனான். குட்டி பாம்பும், என்ன இவ ஏதோ ஒரு கோழியை கொல்றது மாதிரி சாதாரணமா உன்னை கொல்லணும்னு சொல்றா. வீரா, நீ இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்றது. வீரா தலையை திருப்பி அதை பார்த்தா. அது சொன்னது உண்மை என புரிய, அவன் என்ன கொல்ல முயற்சி பண்ணலனா நான் எதுக்காக அவனை கொல்ல போறேன் என்று வாதம் செய்ய ஆரம்பித்தான் வீரா. வீராவை பொறுத்தவரை பெருமறை நகரத்தில் இருக்கும் அனைவரும் அவர்களது வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாரபட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் என்று எண்ணினார். பெருமறை நகரத்துல ஒரே ஒரு விதிதான் இருக்கு. ராணுவத்துக்கு எதிராக யாரு குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு மரணம் தான் தண்டனையா இருக்கும் என்று நறுமுகை அத்தனை கடுமையான வார்த்தைகளை கூட மிகவும் சாதாரணமாக பேசினாள். வீரா, இவ உன்னை சாகடிக்காம விடமாட்டா போலியே என்று குட்டி பாம்பு கூற, பல்லை கடித்தவன், அப்ப நான் சாகாம இருக்க ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டான். அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று நறுமுகை சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் ஒரு பெரிய சதுர வடிவிலான கவசம் வந்தது. இதே சதுரம்தான் இதற்கு முன்பு தளபதி சேதுராமனை காப்பாற்ற நறுமுகை பயன்படுத்தினாள். நறுமுகையை நேரடியாக எதிர்க்க முடியாது என்று வீரா புரிந்து கொண்டான். அதற்காக அவளது கவசத்திற்குள் சிக்கி மரணிக்கவும் வீரா தயாராக இல்லை. அதனால் வானத்திலிருந்து சதுர வடிவில் பொருள் விழுகும் போது வீரா அங்கும் இங்கும் தாவி தப்பித்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்த நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவே இல்லை. அவள் மெல்ல வீராவை நோக்கி நடந்து சென்றாள். பிறகு நறுமுகை ஒரு சொடுக்கு போட்டாள். அப்போது பல சதுர வடிவிலான கவசங்கள் தொடர்ந்து விழுக ஆரம்பித்தது. அதை பார்த்த வீரா அங்கும் இங்கும் என்று நகர்ந்து கொண்டே சென்றான். ஆனால் நேரம் செல்ல செல்ல அங்கு பல சதுரங்கள் வந்துவிட்டது. இறுதியாக வீரா ஒரு மூலையில் சென்று நிற்க சதுர வடிவிலான இடத்தில் மாட்டிக்கொண்டான். தன்னை சுற்றி ஒரு கவசம் இருப்பதை உணர்ந்தான் வீரா. இதனால் பல்லை கடித்துக் கொண்டு அந்த கவசத்தை குத்தினான்.
வீராவின் குத்தின் வலிமையால் அவனால் ஒரு பாறையை கூட இரண்டாக உடைக்க முடியும். ஏன், சேதுராமனின் 5 தலை பாம்பு கூட வீராவின் குத்து சக்தியில் நடுக்கம் கண்டது. ஆனால் இப்போது நறுமுகை உருவாக்கிய கவசம் பல மடங்கு வலிமை வாய்ந்ததாக இருந்தது. இதனால் வீராவின் அத்தனை முயற்சியும் தோல்வியில்தான் முடிந்தது. உடனே வீரா தெய்வீக நாகத்தின் 100 பாம்பு செதிலின் சக்தியை முழுமையாக எடுத்து அந்த கவசத்தை உடைப்பதற்காக ஓங்கி குத்தினார். ஆனால் அதனாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த கவசத்தை முழுங்க என்று வீரா அவனது ஊதானிற சக்தியிடம் எடுத்துரைத்து விட்டு அவனது எதிர்க்கும் சக்தியை வெளிக்கொண்டு வந்தான். ஆனால் அந்த சக்தியும் இந்த கவசத்திற்கு முன்னால் எடுபடவில்லை. உடனே வீரா அவனது வாயுவேக கத்தியை சேமிப்பு வளையத்திலிருந்து எடுத்து தாக்கினான். அந்த கவசத்தில் சிறிய கீறல் கூட விழுகாதது வீராவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது நறுமுகையின் வண்ணமயமான ஆடை காற்றில் பறந்து கொண்டிருந்தது. நறுமுகை வீராவை நோக்கி மெல்லமாக நடந்து சென்று, உன்னால என்னோட பாதுகாப்பு கவசத்தை உடைக்க முடியாது என்று சொல்ல, இது பாதுகாப்பு கவசமா என்று வீரா அதிர்ச்சியுடன் கேட்டான். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லாததுனால இப்ப நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் என்று நறுமுகை தனது கையை நீட்டினாள். அப்போது அவளது கையில் ஒரு கூர்மையான கத்தி வீராவை நோக்கி வேகமாக சென்றது. அந்த கத்தி வீராவின் கழுத்தை வெட்ட வேகமாக சென்றது. அந்த கத்தியை பார்த்த வீரா அவனது கழுத்தை வெட்ட வரும்போது சட்டென்று கீழே குனிந்து கொண்டான். அத்துடன் நறுமுகையை கோபத்துடன் பார்த்தான். வீரா அதிலிருந்து எளிதாக தப்பித்து விட்டான். அதை பார்த்தும் நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. மீண்டும் நறுமுகை மற்றொரு கத்தியை எடுத்து வீராவை நோக்கி தாக்கினாள். இந்த முறை சென்ற கத்தி இதற்கு முன்பு சென்ற கத்திக்கு கீழே சென்றது. அதிலிருந்தும் வீரா தப்பித்தான். அந்த கத்தியும் இப்போது முன்பு வந்த கத்திக்கு கீழ் சுவரில் குத்தியது. இந்த முறையும் வீரா எளிதாக அந்த கத்தியிலிருந்து தப்பித்து விட்டான். முதல் முறை வீரா சற்று குனிந்து அந்த கத்தியிலிருந்து தப்பித்தான். இப்போது மேலும் குனிந்து தரையில் முட்டி போட்டு அமர்ந்திருந்தான். வீரா சிறிதளவு மேலே எழுந்தாலும் அவனது தலைக்கு மேலிருக்கும் கத்தி அவனது தலையை சீவிவிடும். ஏனென்றால் அந்த 2 கத்தியில் வீராவுக்கு மேலிருக்கும் வழியை தடுத்து விட்டது. உடனே நறுமுகை மீண்டும் ஒரு கத்தியை தாக்கினாள். அதை பார்த்த வீரா 2 கையையும் தரையில் நீட்டி வைத்து படுத்துக் கொண்டான். இப்போது 3 கூர்மையான கத்திகள் வீராவின் தலைக்கு மேல் இருந்தது. வீரா நகர வேண்டும் என்று நினைத்தாலும் அது அவனால் இப்போது முடியாது. இப்போது வீராவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு மேல் அவனால் கீழே செல்ல முடியாத நிலையில் இருந்தான். இப்போது வீரா தலையை உயர்த்தி நறுமுகையை பார்க்க முற்பட்டான். ஆனால் அவளது கால்கள் மட்டும்தான் தெரிந்தது. வீரா, அதான் படுத்துட்டல்ல, அப்படியே அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடு என்று குட்டிப்பாம்பு வீராவின் காதில் கூற வீராவுக்கு கடுப்பாகியது. ஏய், நான் இந்த நிலைக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னையே என்னால காப்பாத்த முடியாத நிலைக்கு வந்துட்டேன். இதுல நீ என்ன கால்ல விழ சொல்ற? நீ உண்மையிலேயே மனசாட்சிதானா? சீ என்று வீரா மெல்ல முணுமுணுக்க. சீயா, ஏய், நான் உன் மனசாட்சின்னு நீயா நினைச்சுக்கிட்டா அது ஏன் குத்தமா? நான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறேன்னா அதுக்கு மனசாட்சின்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசல. அவ கழுத்தை வெட்டுவா, வாங்கிக்க, நான் போறேன் என்றது மீண்டும் கைசட்டைக்குள் நுழைந்தது. அதே நேரம் நறுமுகை வீராவைத்தான் நக்கலாக பார்த்துக் கொண்டிருந்தாள். பின்னர் அவள் மீண்டும் கையை நீட்டினாள். அதிலிருந்து ஒரு கூர்மையான கத்தி மீண்டும் வெளியே வந்தது. இந்த முறை வீராவால் தப்பிக்கவே முடியாத நிலை இருந்தது. இப்போது அந்த கத்தி வந்து வீராவை வெட்டினார். அவனது உடல் துண்டு துண்டாக போவது உறுதியாகும். நறுமுகையின் செயலை பார்க்கும்போது வீராவின் கோபம் பல மடங்கு அதிகமானது. யார் இந்த நறுமுகை? வீராவின் நண்பர்கள் வீராவை மரணத்திலிருந்து மீட்பார்களா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். குட்டிப்பாம்பு காலில் விழுக சொன்னதை வீராவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தவறே செய்யாமல் ஒருவரிடம் மண்டியிடுவதையே விரும்பாத வீரா
காலில் விழவா ஒத்துக்கொள்ள போகிறான்? அப்படி மண்டியிட்டு உயிர் வாழ அவசியமே இல்லை என எண்ணியவன் கண்களை மூடி தன் உயிரை விட தயாரானான். அதே நேரம் வீராவை தாக்க அடுத்த கத்தியை வெளியே எடுத்தாள் நறுமுகை. இந்த கத்தி வீராவிடம் சென்றடைந்தார். அது அவனது உடம்பை துண்டு துண்டாக வெட்டுவது உறுதி. நறுமுகையின் செயலை பார்க்க பார்க்க வீராவின் கோபம் பல மடங்கு அதிகமானது. ஆனாலும் தன் மரியாதையை விட்டுத்தர அவன் தயாராக இல்லை. வீராவை நோக்கி அந்த கத்தியை செலுத்த நறுமுகை வரும்போது ஒரு பளபளப்பான வெள்ளி வாள் வேகமாக வந்து நறுமுகையை தாக்கியது. ஆனால் அந்த வாள் தன்னை நோக்கி வருவதை திரும்பி பார்க்காமலேயே கவனித்த நறுமுகை தன் கையை வேகமாக அசைத்தாள். இதில் வீராவை நோக்கி சென்ற வாள் திசை மாறி அந்த வெள்ளி வாளுடன் மோதியது. அப்போது நிறுத்து என்று கமலக்கண்ணன் குரல் கொடுத்தபடி வந்தார். இப்போது சூழ்நிலை வீராவுக்கு சரியில்லாத காரணத்தினால் துகிரா அவளது மாமாவான கமலக்கண்ணனுக்கு அவளது குடும்பத்தின் ரகசிய நுட்பத்தின் மூலம் தகவலை அனுப்பி அவரை வரவைத்து விட்டாள். பெருமறை நகரத்தின் மறுபக்கம் அசுரர்களுக்கிடையில் நடந்து கொண்டிருந்த சண்டையிலிருந்து துகிராவின் செய்தியை பார்த்துவிட்டு வேகமாக வந்தார் கமலக்கண்ணன். இதுபோல் ஒரு நிலையை இதற்கு முன்பு அவர் பார்த்ததே இல்லை. அவர் வருவதற்கு சற்று தாமதமாகி இருந்தாலும் வீரா உயிரிழந்திருப்பார். அங்கு என்ன நடந்ததால் சூழ்நிலை இவ்வளவு மோசமாக மாறியது என்றும் வீராவை கொல்ல நறுமுகை எதற்காக வந்தாள் என்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார் கமலக்கண்ணன். நறுமுகை கமலக்கண்ணனை பார்த்து, எதுக்கு என்ன தடுத்தீங்க என்று கேட்க, நீ எதுக்கு வீராவை கொல்ல போற என்று எதிர்கேள்வி கேட்டார் கமலக்கண்ணன். அதை கேட்ட நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல், இவன் ராணுவ தளபதியான சேதுராமனை கொல்ல போனான், அதனால இவன் நம்ம ராணுவத்துக்கு குற்றவாளியா மாறிட்டான், அதனாலதான் அவனை கொல்ல போற என்றாள். சேதுராமனை வீரா கொல்ல போயிட்டானா என்று நறுமுகை சொன்னதை கேட்டு கமலக்கண்ணனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் வீராவும் சேதுராமனும் சண்டை போட்டதை பார்க்கவில்லை. அதனால் அதை பற்றி அவர் கேள்விப்பட்டதும் நம்ப முடியவில்லை. ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் சீடன் எப்படி ஆன்மீக உலக வீரனை கொல்லும் அளவிற்கு செல்ல முடியும்? இப்போது கமலக்கண்ணன் இடத்தில் வேறு ஒரு நபர் இருந்திருந்தார். வீராவுக்கும் சேதுராமனுக்கும் நடந்த சண்டையை பார்க்கவில்லை என்றார். இப்போது நறுமுகை சொன்னதை உறுதியாக நம்பியிருக்கவே மாட்டார்கள். ஆனால் வீராவை பற்றி அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். மேலும் கமலக்கண்ணனுக்கு நறுமுகையை பற்றி நன்றாக தெரியும். அவள் கொலைகளின் ராணி என பெயர் எடுத்தாலும் நேர்மையானவள். அவளுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அத்துடன் அவள் இன்று வரை பொய்யும் பேசியதில்லை. வீரா சேதுராமனை கொல்லும் அளவிற்கு சென்றான் என்று அவள் சொல்கிறாள் என்றால் அது முழுக்க முழுக்க உண்மையாகத்தான் இருக்கும். சரி, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், விசாரிச்சு பார்க்கலாம் என்று கமலக்கண்ணன் சொல்ல, இல்ல, நான் ஏற்கனவே விசாரிச்சுட்டேன், அவன் கொல்ல போனதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்லை என்று நறுமுகை பதிலளித்து விட்டு மீண்டும் ஒரு கத்தியை வரவைத்தாள். நிறுத்து, அப்படியே வீரா தப்பு பண்ணி இருந்தாலும் நீ அவனை தண்டிக்க முடியாது, அதுக்குதான் நம்ம ராணுவ நீதிமன்றம் இருக்கு என்றார் கமலக்கண்ணன். நறுமுகையிடம் மற்றவர்கள் பேசுவதற்கும் கமலக்கண்ணன் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் அவளுக்கு எந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடும் இல்லை என்றாலும் அவள் விதிமுறைகளை முழுவதும் மதிக்கக்கூடியவளாவாள். இவளிடம் மனித உணர்ச்சிகளை பேசி ஒரு விஷயத்தை புரிய வைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அதனால்தான் கமலக்கண்ணன் ராணுவத்தில் இருக்கும் விதிமுறைகளை எடுத்துரைத்தார். அதாவது ராணுவத்தின் விதிமுறைகளை பொறுத்தவரை ராணுவ வீரர்கள் அல்லது அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களை ராணுவ நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும். வீரா எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க நம்ம ராணுவ நீதிமன்றத்துக்கு தான் உரிமை இருக்கு. இந்த விதிமுறை உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் கமலக்கண்ணன். அதை கேட்டதும் நறுமுகை சிறிது நேரம் யோசித்தாள். அவள் சிறு வயதிலிருந்து அசுரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அதனாலேயே அவளுக்கு மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போனது. உடனே நறுமுகை, நீங்க சொல்றதுதான் சரி, இவனை உடனே நம்ம ராணுவ நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம்
இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு ராணுவ நீதிமன்றமே முடிவெடுக்கட்டும் என்றாள். கமலக்கண்ணனின் வார்த்தைகள் தான் சரியானது என்று எண்ணிய நறுமுகை. ஆனா இந்த நேரத்துல அசுரர்களுக்கு எதிராக போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த சின்ன விஷயத்துக்கு ராணுவ நீதிமன்றம் தண்டனை கொடுக்காதே. அதனால இவனை நான் என்னுடைய சிறையிலேயே வச்சுக்கிறேன். அப்புறம் சரியான நேரம் வரும்போது ராணுவ நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறேன் என்றாள். அப்படின்னா நீ இவனை இந்த பாதுகாப்பு கவசத்திலேயே சிறைபிடிச்சு வைக்க போறியா என்று கமலக்கண்ணன் கேட்க, ஆமா, அதுல என்ன பிரச்சனை இருக்கு என்று நறுமுகை கேட்டாள். நறுமுகை பதிலை கேட்ட கமலக்கண்ணனுக்கு தலையே வலித்தது. இருப்பினும் உயிர் போகும் நிலையிலிருந்த வீராவை இப்போது சிறையில் வைக்கும் அளவிற்கு நறுமுகையிடம் பேசிவிட்டோம் என்று சந்தோஷமாகவும் உணர்ந்தார். இப்போது வீராவின் உடம்பு ஒரு சின்ன இடத்தில் நசுக்கப்பட்டவாறு இருந்தது. அவனால் அவனது தலையை கூட உயர்த்த முடியாத நிலையில் இருந்தான். வீரா அங்கு நடந்ததை பார்க்க கழுத்தை பல கோணங்களில் திருப்பினால்தான் பார்க்கவே முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அது வீராவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அசுரர்கள் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் குறைந்தது மேலும் 10 நாட்களுக்காவது தொடர்ந்து போர் தொடுப்பார்கள். ஏன், அந்த போர் 1 மாதத்திற்கு கூட நடக்கலாம். அதுவரை இந்த சின்ன சிறையில்தான் இருந்தாக வேண்டும் என்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்று வீரா யோசித்தான். வீராவின் நிலையை புரிந்து கொண்ட கமலக்கண்ணன் நறுமுகையிடம் பேசலாம் என்று வந்தார். ஆனால் அதற்கு முன்பாக நறுமுகை, சரி, இந்த அசுர போர் முடிகிற வரைக்கும் இவனை என்னுடைய சிறையிலேயே நான் வச்சிருக்கேன் என்று முடிவாக கூறிவிட்டு கமலக்கண்ணன் பேச நேரம் கூட தராமல் அங்கு நிற்காமல் அவளது சதுர வடிவிலான பாதுகாப்பு கவசத்தில் வீராவை தூக்கிக் கொண்டு காற்றில் பறந்து சென்றாள். வீராவை ஒரு செல்லப்பிராணி போல் பெட்டியில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நறுமுகை. அதை பார்த்த கமலக்கண்ணனுக்கு அவளை எப்படி தடுப்பது என தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். நறுமுகை நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் அவளை வென்றால் மட்டும்தான் முடியும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவளை வெல்லும் அளவிற்கு கமலக்கண்ணனுக்கு பலம் இருந்தது. இருப்பினும் நறுமுகையின் அந்த பாதுகாப்பு கவசத்தை பார்க்கும் போது அவர் அவரது யோசனையை வெளிப்படுத்தவில்லை. மாமா, இப்ப நாம என்ன பண்றது என்று வருத்தத்துடன் கேட்டாள் துகிரா. அவளது மாமா வந்தால் வீராவை காப்பாற்றி விடுவார் என்று எண்ணினாள். ஆனால் அவரால் வீராவின் உயிரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேமா. இப்போதைக்கு என்னால இது மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. நீ கவலைப்படாதமா. வீராவுக்கு ராணுவ நீதிமன்றம் ரொம்ப பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காது என்றார் கமலக்கண்ணன். அந்த நகரத்தின் தலைவர்களில் ஒருவரான கமலக்கண்ணன் வந்தும் நறுமுகையின் முடிவை மாற்ற முடியவில்லை என்றார். அவள் எவ்வளவு பிடிவாதமானவளாக இருப்பாள். அதே சமயம் இந்த பெண் இதை தெரிந்து செய்கிறாளா அல்லது தெரியாமல் செய்கிறாளா என்று வீராவுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் வீராவை வெளிப்படையான தெரியும்படியான கவசத்திற்குள் தூக்கிக் கொண்டு சென்றாள். அந்த கவசம் தரையில் படும் வகையிலே தூக்கிக் கொண்டு சென்றாள். அதனால் வீரா தரையில் உராய்ந்து கொண்டே சென்றாள். இது வீராவுக்கு நறுமுகை மீது கோபத்தை அதிகப்படுத்தியது. பெருமறை நகரம் முழுக்க வீராவை சுற்றி தூக்கிக் கொண்டு சென்றாள் நறுமுகை. அதனால் அந்த நகரத்தில் இருக்கும் வீரர்கள் மற்றும் மக்கள் எல்லாம் வீராவை வினோதமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீரா அந்த பாதுகாப்பு கவசத்திற்குள் இருந்தவாறு, ஏ பொண்ணே, என்னை ஏன் வெளியே போக விட மாட்டேங்கிற என்று கேட்டான். அப்போது சட்டென்று அந்த பாதுகாப்பு கவச பெட்டியை தரையில் அடித்தார். அதில் வீராவின் முகம் தரையில் பட்டது. பிறகும் வீரா அவனது தலையை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து நறுமுகையை முறைத்தான். வீரா தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்த நறுமுகை, நீ ஒரு குற்றவாளி, அப்படி இருக்கும்போது உன்னை ஏன் நான் விடுவிக்கணும் என்று கேட்டாள். ஏன்னா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. இதையெல்லாம் ஆரம்பிச்சது யாதுரன் தான். அவன் தான் என்ன கொல்ல வந்தான். அவனை அடிச்சு அனுப்புன. அவன் போய் அவங்க மாமாவை கூட்டிட்டு வந்தான். அப்பதான் கடம்பன் என்ன கொல்ல வந்தாரு. ஆனா நான் அவரை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் தளபதி சேதுராமனும் என்ன கொல்ல வந்தார் என்றான் வீரா. இப்போதுதான் நறுமுகை எப்படிப்பட்டவள் என்று புரிந்து கொண்டான் வீரா. அதனால் தான் அவளிடம் நடந்ததை தெளிவாக எடுத்துரைத்தான். நீ தப்பு பண்ணிருக்க, அதனால ராணுவ நீதிமன்றம் முடிவெடுக்கிற வரைக்கும் சும்மா இரு என்று பதிலளித்தாள் நறுமுகை.
அவள் மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல சொல்ல வீராவுக்கு கோபம் எல்லை மீறியது. இவளிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்ட வீரா அமைதியாக இருந்தான். அடுத்த சில நிமிடங்களில் நறுமுகையின் தங்குமிடம் பறந்து வந்தடைந்தான் வீரா. அந்த வீடு மிகவும் வித்தியாசமாக கட்டப்பட்டிருந்தது. அந்த வீடு பெருமறை நகரத்தில் இராணுவ தளத்தில் இருக்கும் முக்கிய உயர்நிலை அதிகாரிகளுக்காக கட்டப்பட்டது. வீராவை அந்த வீட்டிற்குள் கொண்டு சென்று ஒரு மூலையில் வைத்தாள் நறுமுகை. அடுத்த நிமிடம் அங்கிருந்த மெத்தையில் அமர்ந்து தனது தியானத்தை ஆரம்பித்தாள். அவள் தியானத்தில் பல மணி நேரம் கழித்தாள். ஆனால் வீரா தியானம் செய்ய முடியாத நிலையில் இருந்தான். அதனால் வீரா அவனது சேமிப்பு வளையத்தில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ஒரு 4 மணி நேரத்திற்கு பிறகு நறுமுகை கண்களை திறந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றாள். வீரா அங்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று சுற்றியும் பார்த்தான். அங்கு யாரும் இல்லை என்று தெரிந்ததும் அந்த கவசத்தை முட்டினான் வீரா. வீராவின் அழுத்தத்தால் அந்த பெட்டி மெல்ல உருண்டு நகர்ந்தது. இதை என்னால நகர வைக்க முடியுது என்று மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான் வீரா. வீரா மெல்ல மெல்ல மோதி அந்த அறையின் கதவுக்கு அருகில் வந்தான். வீரா அந்த அறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு வெளியே எட்டி பார்த்தான். அங்கு நறுமுகை படிக்கட்டில் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தான். உடனே வீரா அந்த பெட்டியை மோதினான். அப்போது அந்த பெட்டி வேகமாக படிக்கட்டிலிருந்து கீழே மடமடவென்று வந்து நின்றது. அங்குதான் நறுமுகை நின்று கொண்டிருந்தாள். இப்போது அவளிடம் வீரா என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். உடனே நறுமுகை அந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் கொண்டு வந்தாள். வீரா தப்பிக்க முயற்சி செய்கிறான் என்று தெரிந்து கொண்ட நறுமுகை இப்போது எங்கு சென்றாலும் அவனை தன்னுடனே அழைத்து சென்றாள். சிறிது நேரம் கழித்து நறுமுகை எங்கு செல்கிறாள் என்று பார்த்தான் வீரா. அவள் குளிக்கும் அறைக்கு செல்வதை பார்த்த வீரா அதிர்ச்சி அடைந்தார். குளிக்கும் அறைக்குள் சென்ற நறுமுகை ஒரு வண்ணமயமான உடையை எடுத்து அந்த வெளிப்படையான கவச பெட்டியை மூடிவிட்டாள். பிறகு நறுமுகை அவளது பழுப்பு நிற கண்களில் வீராவை பார்த்துவிட்டு குளிப்பதற்கு சென்றாள். வீராவுக்கு அப்போதுதான் உயிரே வந்தது. வீராவுக்கு என்னதான் அவள் மேல் கோபம் இருந்தாலும் அவளை பார்க்கும் போது ஏனோ பரிதாபம் வந்தது. அவள் வயது பெண்கள் எப்படி உள்ளனர், ஆனால் இவள் எப்படி உள்ளாள் என்று யோசித்தாள். மேலும் அவள் துணியால் மூடியிருந்தாலும் வீராவால் நறுமுகையை நன்றாக பார்க்க முடிந்தது. ஆனாலும் வீரா அவளை பார்க்காமல் அவனது சேமிப்பு வளையத்தில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து மீண்டும் படிக்க ஆரம்பித்தான். வீரா அவனது மனதிற்குள் நறுமுகை பக்கம் பார்க்கவே கூடாது என்று உறுதியாக இருந்தான். ஆனாலும் அவன் கண்கள் அவனையும் மீறி அந்த பக்கம் சென்றது. அவளது மெல்லிய முதுகு அவன் பார்வைக்கு கிடைத்தது. ஆனால் அந்த முதுகை பார்த்த வீரா அதிர்ந்துதான் போனா. வீராவுக்கு நறுமுகையின் மீது காதல் உண்டாகுமா? இராணுவ நீதிமன்றத்தில் வீராவுக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகிறார்கள்? வீராவை விடுவிக்க யாரேனும் வருவார்களா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீரா தனது சேமிப்பு வளையத்திலிருந்து புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்தான். அப்போது யதார்த்தமாக நறுமுகையை பார்த்ததும் அதிர்ந்து போனார். ஏனென்றால் நறுமுகை முதுகுப் பகுதியில் எண்ணற்ற காயங்களின் தழும்புகள் இருந்தது. அந்த காயங்கள் எல்லாம் சவுக்கில் அடிவாங்கியது போல் இருந்தது. இதில் மனதை பதற வைக்கும் விஷயம் என்னவென்றால் அதில் பல காயங்கள் கத்தியால் கிழிக்கப்பட்ட காயங்கள் ஆகும். அந்த காயங்கள் எல்லாம் மிகவும் கொடூரமாக இருந்தது. ஆனால் அவளது சக்திக்கு முன்னால் இந்த காயத்தை எல்லாம் மிகவும் எளிதாக சரி செய்ய முடியுமே என்று வீரா குழம்பினார். அரச தலைநகரத்தில் இருக்கும் பெண்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலமான அழகினி மாத்திரையை பயன்படுத்தினாலே எப்பேற்பட்ட காயங்களும் மிக விரைவில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அழகினி மாத்திரை சாதாரணமான மனிதனுக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம். ஆனால் நறுமுகை போல் பலம் வாய்ந்த பெண்ணுக்கு அது எளிதாகவே அடையக்கூடிய ஒன்றுதான். ஏன் இந்த காயத்தை எல்லாம் அவ சரி செஞ்சுக்கவே இல்லை?
என்று வீரா யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அட, நீ இன்னும் சாகலையா என்று கேட்டபடி வெளியே வந்தது குட்டி பாம்பு. ஏன், நீ உயிரோட தானே இருக்க, இதுலயே தெரியலையா என்று வீரா கேட்க, ஓய், நீ சாகாததுக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று குட்டி பாம்பு குழப்பத்துடன் கேட்டது. நான் உயிரோட இருந்தாதானே என் பிரம்ம நீயும் உயிரோட இருப்ப என்று வீரா அலட்சியமாக சொல்ல, அடிங்க என்று சீறியது குட்டி பாம்பு. நான் உன் பிரம்ம இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டியா? நான் உன் பிரம்ம இல்ல, புரியுதா புரியலையா? என்றது பாம்பு. வீரா அப்போதும் கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்ப, சரி, நான் உயிரோட இருக்கங்கிறத எப்படி நிரூபிக்க? நான் மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன், அதை தவிர வேற ஏதாவது சொல்லு என்ற பாம்பு அவன் பார்வை இருந்த திசையை பார்த்து பெருமூச்சு விட்டது. பாவம் இந்த பொண்ணு, இந்த சின்ன வயசுல எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கா. பேருதான் நறுமுக, ஆனா உணர்ச்சிகளே இல்லாம இருக்கா என்றது. வீரா சட்டன பாம்பின் புறம் திரும்பினார். அவ பேரு நறுமுகைன்னு எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். பாம்பு அவனை பார்த்து சீறியது. பின், சரி, இந்த துணியை உன்னால மூட முடியுமா என்று பாம்பு கேட்க, வீரா கவசத்தை சுற்றி மூடியிருந்த துணியை பார்த்துவிட்டு மறுப்பாக தலையசைத்தான். சரி, அப்ப நான் இதை மூடுனா நான் உன் பிரம்ம இல்லைங்கிறத நீ நம்புவியா என்று பாம்பு கேட்க, வீரா அலட்சியமாக திரும்பினார். உடனே குட்டி பாம்பு ஒரு சிறிய பூச்சியாக உருமாறி கவசத்திலிருந்து வெளியேறி ஒரு கையாக மாறி துணியை இழுத்து சரியாக மூடி மீண்டும் பூச்சியாக மாறி உள்ளே வந்து பாம்பாகியது. என்ன, இப்ப நம்புறியா என்று பாம்பு கேட்க, வீரா வாயடைத்துப் போனார். பாம்பு தன் பிரம்ம இல்லை, தனி உயிர் என்று புரிந்து போய்விட அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது நறுமுகையும் தயாராகி வந்துவிட வீராவை தனது ஆன்மீக சக்தியின் மூலம் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். இதனால் பாம்பிடம் அவனால் எதுவும் கேட்க முடியவில்லை. பிறகு நறுமுகை வீராவை அவளது அறையின் ஓரத்தில் வைத்துவிட்டு அவனுக்கு எதிரிலிருந்த மெத்தையில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தாள். அதை பார்த்த வீரா, இவளுக்கு தியானம் செய்யறது தவிர வேற வேலையே இல்லை போல, அதனாலதான் இவ இவ்வளவு வலிமையா இருக்கா என்று நினைத்தவன் குட்டி பாம்பை பார்த்தான். அது அவனிடம் முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்துக் கொண்டது. சரி, நீ உண்மைதான் ஒத்துக்கிற, உன் பேரை சொல்லு என்று வீரா கேட்க, பாம்பு பேசவில்லை. வீராவும் எவ்வளவோ கேட்டும் பாம்பு பதிலளிக்க மறுத்தது. பெருமூச்சு விட்ட வீரா விரக்தியுடன் அமர்ந்து விட்டான். பாம்பை பற்றியும் நறுமுகை பற்றியும் யோசித்தபடி அமர்ந்திருந்த வீராவுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்திட அவன் நறுமுகையை பார்த்து நறுமுகை என்று கத்தினான். அந்த அறையில் வீராவின் குரல் எதிரொலித்தது. ஆனால் நறுமுகை சற்றும் அசையாமல் அவளது தியானத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் வீராவிற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அதை பார்த்த வீரா நறுமுகை என்று மீண்டும் கத்தினான். ஆனால் நறுமுகை அமைதியாகவே இருந்தாள். ஒரு முனிவர் போல ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு எந்த சத்தமும் கேட்காதவாறு தியானம் செய்து கொண்டிருந்தாள். நீ மட்டும் இப்ப கண்ணை திறக்கல, நான் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவேன், பாத்துக்கோ என்று வீரா எரிச்சலுடன் கூறினார். அதற்கும் நறுமுகை எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருப்பதை பார்த்த வீரா அவன் மெல்ல மெல்ல உருண்டு கதவுக்கு அருகில் சென்றார். நறுமுகை அப்போதும் கண்களை திறக்காமல் இருந்தாள். வீரா வேகமாக அந்த கதவை நோக்கி உருண்டு செல்ல அழுத்தம் கொடுத்து கதவுக்கு அருகில் வந்தபோது திடீரென்று அந்த பெட்டி காற்றில் பறந்தது. மீண்டும் அந்த பெட்டி இதற்கு முன்பு வீரா இருந்த இடத்திற்கே கொண்டு வந்து விட்டது. அப்போதும் நறுமுகை கண்களை திறக்கவே இல்லை. அதை பார்த்த வீராவுக்கு கோபம் எல்லை மீறியது. இந்த பொண்ணு நம்மள வெறுப்பேத்தணும் தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா என்று நினைத்து விட்டு மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க வீரா முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டு அமைதியாக இருந்து விட்டான். பிறகு அடுத்த சில மணி நேரத்தில் வீரா மிகவும் சோர்வடைந்து விட்டான். அவன் ஒரே இடத்திலிருந்து அவனது உடம்பு மரத்துப் போனது. அந்த சோர்வில் அவன் எப்போது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. திடீரென்று டங் டங் என்று பெரிய மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் வீரா தூக்கத்திலிருந்து வேகமாக எழுந்து அமர்ந்தான்.
இது எதிரிகள் தாக்குதலுக்கான ஓசையாச்சே என்று வீரா புரிந்து கொண்டான். அந்த சத்தம் கேட்டதும் நறுமுகை கண்களை திறந்தாள். உடனே அவளது இடத்திலிருந்து எழுந்து வேகமாக சென்று அறையின் ஜன்னல் வழியாக மேலே பார்த்தாள். குட்டிப்பாம்பும் நடப்பதை தான் பார்த்துக் கொண்டிருந்தது. என்ன வீரா, உன்னை விட்டுட்டு போவாளா இல்ல கூட்டிக்கிட்டு போவாளா என்று கேட்டது. வீரா பாம்பை எகத்தாளமாக பார்த்தவன் அமைதியாக திரும்பிக் கொள்ள, ஓ அப்படியா, சரி பாப்போம் என்று பாம்பும் வாயை மூடிக்கொண்டது. அப்போது நறுமுகை சட்டென்று அறைக்குள் வந்து வீராவையும் அழைத்துக் கொண்டு வேகமாக வெளியே சென்றாள். எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு மனசளவுல ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் என்று வீரா நினைத்தான். இப்போதும் வீராவை தரையில் இழுத்துக் கொண்டேதான் சென்றாள் நறுமுகை. அடுத்த சில நிமிடங்களில் அவளது வீட்டுக்கு அருகிலிருந்த ஒரு மிகப்பெரிய கட்டிடத்திற்கு இருவரும் வந்து சேர்ந்தார்கள். இது பெருமறை நகரத்தின் மிகவும் அற்புதமான கட்டிடம். இதில்தான் இராணுவத்தின் தலைமை தளபதி இருப்பார் என்று எண்ணினான் வீரா. இருவரும் வேக வேகமாக அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தார்கள். பிறகு இருவரும் ஒரு அறைக்குள் சென்றார்கள். அந்த அறையில் ஒரு பெரிய நீண்ட மேசை போடப்பட்டிருந்தது. அங்கு பலரும் அமர்ந்திருந்தார்கள். அங்கிருந்த நபர்கள் எல்லாம் இராணுவத்தின் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் ஆவர். அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும் அதீத சக்தியை உணர்ந்த வீரா வாய்கடைத்துப் போனான். இவங்கெல்லாம் ஆன்மீக உலக வீரர்களா என்று வியந்தான். அந்த சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த தளபதிகள் எல்லாம் அங்கு அமர்ந்திருந்தார்கள். இப்போதைக்கு அங்கு 10க்கும் மேற்பட்ட தளபதிகள் தான் இருந்தார்கள். இவ்வளவு ஆன்மீக உலக வீரர்களை ஒன்றாக வீரா இன்றுதான் பார்த்திருக்கிறான். அவர்களுடன் வீரா தோற்கடித்த தளபதி சேதுராமனும் அமர்ந்திருந்தார். வீரா அந்த பாதுகாப்பு கவச பெட்டியில் இருப்பதை பார்த்த தளபதி சேதுராமன் வஞ்சகமாக சிரித்தார். ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரனான வீரா, ஆன்மீக வீரன் தன்னை கொல்ல இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வீராவுடனான சண்டையை நினைவுபடுத்தி பார்க்கும் போது தளபதி சேதுராமனுக்கு மிகவும் அவமானமாகவும் அவன் மீது அளவு கடந்த கோபமும் ஏற்பட்டது. இந்த சம்பவம் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் கமலக்கண்ணன் மற்றும் நறுமுகை இவர்களுக்கு மட்டும்தான் அங்கு நடந்தது முழுமையாக தெரியும். சேதுராமன் தன்னை பார்த்து முறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்த வீரா அவனது பார்வையை அலட்சியமாக மற்ற தளபதிகளை நோக்கி மாற்றிக்கொண்டார். அங்கிருந்த நபர்களில் மிகவும் முக்கியமான மற்றும் மிகவும் வலிமையானவர்கள் 4 நபர்கள்தான். அதில் நறுமுகை, கமலக்கண்ணன், ஒரு சோகமான வயதானவர் மற்றும் நடுத்தர வயதில் இருக்கும் ஒருவர். அதில் நடுத்தர வயதில் இருக்கும் நபர்தான் அனைவருக்கும் நடுவில் அமர்ந்திருந்தார். இவர்தான் பெருமறை நகரத்தில் இருக்கிற இராணுவத்தோட தலைமை தளபதியா இருப்பாரோ என்று நினைத்தான் வீரா. அவனது கணிப்பு சரியானதுதான். ஏனென்றால் அவர்தான் இராணுவத்தின் தலைமை தளபதி மோதகர். இவரை பற்றி சிறப்பான செய்திகளை எல்லாம் யவன சாம்ராஜ்யம் முழுக்க வீரா கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரை இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை. அதனால் இப்போது அவர்தான் மோதகனா என்ற சந்தேகத்துடன் தான் வீரா பார்த்துக் கொண்டிருந்தார். நறுமுகை எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக வீராவை இழுத்துக்கொண்டு மோதகன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். ஆனால் அங்கிருந்த தளபதிகள் எல்லாம் திரும்பி வீராவை பார்த்ததும் அவர்கள் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அங்கு நடந்த சம்பவத்தை பற்றி கமலக்கண்ணனுக்கு முழுமையாக தெரியும். அவர் வீராவை பார்த்து சிறு புன்னகை மட்டும் செய்தார். வீராவும் அவரை பார்த்து சிறு புன்னகை செய்து மரியாதையாக வணங்கினார். கமலக்கண்ணன் மட்டும் சரியான நேரத்திற்கு வந்து தனது உயிரை காப்பாற்றவில்லை என்றால் தனது உயிரே போயிருக்கும் என்பதை வீரா மறக்கவே இல்லை. அப்போது மோதகன், நறுமுகை, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு என்று கேட்டார். ஏனென்றால் வீரா வெள்ளை நிற உடை அணிந்திருப்பதை பார்த்தவர் அவன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடன் என்பதை புரிந்து கொண்டார். அத்துடன் ஒவ்வொரு முறையும் நறுமுகை ஏதேனும் விசித்திரமான விஷயத்தை செய்து கொண்டேதான் இருப்பார். அது அங்கிருக்கும் அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் புரிந்து கொள்ள கடினமாகவும் தான் இருக்கும். அந்த வகையில் இன்று முக்கியமான இராணுவ ஆலோசனை நடக்கும் இடத்திற்கு நறுமுகை அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரனை அழைத்துக் கொண்டு வந்திருப்பது சரியில்லை என்று எண்ணினார் மோதகன்.
நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அவளது இடத்தில் அமர்ந்து விட்டு, இவன் ஒரு குற்றவாளி, இவன் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கான், அதனால நம்ம ராணுவ நீதிமன்றம் திறந்ததும் இவனை அங்க ஒப்படைச்சு தண்டனை வாங்கி தரணும் என்றாள். குற்றமா? இந்த இளம் வீரன் என்ன குற்றம் செஞ்சான் என்று கேட்டார் மோதகன். வீரா என்ன தவறு செய்தான் என்று தெரிந்து கொள்ள மோதகன் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அவர் வீராவை பற்றி நறுமுகையிடம் விசாரித்ததை கேட்டு தளபதி சேதுராமனின் முகம் படபடப்பாக மாறியது. அவருக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. ஏனென்றால் ஆன்மீக உலக வீரன் சாதாரணமான அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் சீடனிடம் தோல்வி அடைவது எப்பேற்பட்ட நபருக்கும் அவமானமாகத்தான் இருக்கும். அதனால் தன்னை பற்றி நறுமுகை சொல்ல வேண்டாம் என்று கண்கள் மூலமாக அவளுக்கு சைகை செய்தார் தளபதி சேதுராமன். ஆனால் உணர்ச்சியில்லாத பெண்ணான நறுமுகையிடம் இதுபோல் கண்களில் சைகை செய்து புரிய வைப்பது என்பது வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு சமம். அங்கு நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது. அதேபோல் அவர் செய்யும் சைகையை நறுமுகையாலும் புரிந்து கொள்ள முடியாது. தளபதி சேதுராமன் சைகை செய்வதை புரிந்து கொள்ள முடியாத நறுமுகை, நீங்க ஏன் உங்க கண்களை இப்படி சிமிட்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் திரும்பி தளபதி சேதுராமனைத்தான் பார்த்தார்கள். ஆனால் சேதுராமன் என்ன சொல்ல வருகிறார் என்று கமலக்கண்ணனால் புரிந்து கொள்ள முடிந்தது. பாவம், அந்த மனுஷன் கஷ்டம் அவருக்கு என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டார் கமலக்கண்ணன். ஆனால் கமலக்கண்ணன் சேதுராமனை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. அத்துடன் இவரால் கூட நறுமுகையின் முடிவை மாற்றி அமைக்க முடியாது என்று தெரியும். அதனால் அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். நறுமுகை ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அங்கிருக்கும் தளபதிகள் அல்லது தலைமை தளபதி மோதகன் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாகும். அப்போது நறுமுகையை சமாளிக்க தளபதி சேதுராமன் செய்யும் முகபாவனைகளை எல்லாம் பார்க்கும் போது அங்கிருந்த அனைவருக்கும் அவரின் மீது ஒரு சந்தேகம் எழுந்தது. அதிலும் தளபதி சேதுராமனுக்கு நடந்த சம்பவத்தை அறிந்த கமலக்கண்ணன் அவரது முகபாவனைகளை எல்லாம் பார்த்து வாயை மூடிக்கொண்டு சிரித்தார். தளபதி சேதுராமன் நறுமுகையை பார்த்து, ஒண்ணுமில்லமா, ஒண்ணுமே இல்ல, நான் சும்மாதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி சமாளிக்க பார்த்தார். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், சேதுராமன் ஏதோ ஒரு விஷயத்தை சமாளிக்கத்தான் இப்படியெல்லாம் முகபாவனைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று அங்கிருந்த அனைவருக்கும் அப்பட்டமாக தெரிந்தது. சேதுராமன் பதிலுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத நறுமுகை சரி என்று மட்டும் பதிலளித்து விட்டு தலைமை தளபதி மோதகனை பார்த்து, இவன் நம்ம ராணுவத்தை சேர்ந்த சிறப்பு ஆலோசகரான கடம்பனை கொன்னு இருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் நம்ம தளபதி சேதுராமனையும் கொல்ல போயிட்டான் என்றாள். நறுமுகை சொன்னதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டு போனார்கள். அனைவரின் முகத்திலும் நம்ப முடியாத அதிர்ச்சி தெரிந்தது. அங்கிருந்த அனைவரும் நறுமுகை சொன்னதை நம்புவார்களா? வீராவுக்கு தண்டனை வழங்கப்படுமா? அசுரர்கள் தாக்குதலுக்கான வியூகம் வகுக்கப்படுமா? இந்த குட்டி பாம்பு யார்? அதன் நோக்கம் என்ன? மேலும் தெரிந்து கொள்ள இவன் நம்ம ராணுவத்தை சேர்ந்த சிறப்பு ஆலோசகரான கடம்பனை கொன்னு இருக்கான், அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி சேதுராமனையும் கொல்ல போயிட்டான் என்று தலைமை தளபதி மோதகனிடம் எடுத்துரைத்தாள் நறுமுகை. நறுமுகை சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டு போனார்கள். அனைவரின் முகத்திலும் நம்ப முடியாத அதிர்ச்சி தெரிந்தது. இந்த விஷயத்தை நறுமுகையை தவிர வேறு யார் சொல்லியிருந்தாலும் அங்கிருந்த யாரும் இதை நம்பியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கிருக்கும் தளபதிகளை எல்லாம் ஒப்பிடும் போது ஆன்மீக உலக வீரனான தளபதி சேதுராமன் சற்று பலவீனமானவர்தான். ஆனால் ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரனுடன் ஒப்பிடும் போது யானையுடன் பூனையை ஒப்பிடுவதற்கு சமமாகும். அதனால் நறுமுகையின் வார்த்தையை அங்கிருந்த யாராலும் நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை என்பதுதான் உண்மையாகும். அத்துடன் நறுமுகை பொய் சொல்ல மாட்டாள் என்று அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமின்றி அவள் அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் தளபதி சேதுராமனை கொல்லும் நிலைக்கு வந்தான் என்று சொல்கிறாள் என்றால் அது உண்மையில் நடந்திருக்கும் என்று அனைவரும் உறுதியாக நம்பினார்கள். நறுமுகை,
இந்த விஷயத்தை நீ நல்லா விசாரிச்சுதான் சொல்றியா என்று தலைமை தளபதி மோதகன் கேட்டார். அவருக்கு இப்போதும் அப்படி ஒரு காட்சியை சற்றும் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலனா தளபதி சேதுராமன் இறந்து போயிருப்பாரு என்றாள் நறுமுகை. அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். உடனே தலைமை தளபதி மோதகன் திரும்பி வீராவை பார்த்தார். இவன் அர்த்த மகாவீர நிலையில இருக்கும் போதே ஒரு ஆன்மீக உலக வீரனை கொல்ற அளவுக்கு போறானா, இவன் ஆன்மீக வீரனா வரும்போது இவனுடைய சக்தி எவ்வளவு வலிமையானதா இருக்கும் என்று நினைத்தார். அப்போது தளபதி சேதுராமன் முகம் வாடி தலையை குனிந்து அமர்ந்தார். அவர் அங்கிருந்த மற்ற தளபதிகளின் முகத்தை பார்க்கக்கூட வெட்கமாக உணர்ந்தார். அப்படி இருந்தாலும் சேதுராமன் அவரது கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் தலையை வேகமாக உயர்த்தி, இல்ல, நறுமுகை அங்க வரலனாலும் நான் இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டேன். சும்மா அங்கங்க உடம்புல மட்டும் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான் என்றார். அதை கேட்ட அங்கிருந்த அனைவரின் பார்வையும் தளபதி சேதுராமன் பக்கம் திரும்பியது. இதை பார்த்ததும் தான் இந்த சமயத்தில் நாம் பேசியிருக்க வேண்டாமோ என்று காலம் கடந்து எண்ணினார். அங்கு உயர் அதிகாரிகள் மட்டும் இடம்பெறவில்லை என்றால் அவரது மனதில் இருக்கும் வேதனைக்கு கண்ணீர் விட்டு கதறியிருப்பார். அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் நறுமுகை பொய் சொல்லவில்லை என்று. இருப்பினும் இன்று நடந்தது போல் ஒரு சம்பவம் எல்லாம் மிகவும் தனித்துவமான விஷயமாகும். சேதுராமன் தடுமாற்றத்துடன் பேசுவதை கேட்ட பிறகு நறுமுகை சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான் என்று உறுதியானது. ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் சீடனிடம் ஒரு தளபதி பொறுப்பில் இருக்கும் வீரன் உயிர் பிச்சை கேட்டு தப்பித்து வந்திருக்கிறார் என்பது எவ்வளவு வெட்கமான விஷயம் என்று சிலர் கிசுகிசுத்தார்கள். அதையெல்லாம் கமலக்கண்ணன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர் இப்போது பேச வேண்டும் என்று எண்ணி, அங்க நடந்த முழு கதையையும் நான் சொல்றேன். இந்த பையன் பெயர் வீரசிம்மன். இவன் என் சொந்தக்கார பொண்ணோட நண்பன். என் சொந்தக்கார பொண்ணும் அங்கதான் இருந்தா. அவதான் அங்க நடந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னா. வீரா கிட்ட சேதுராமன் தோத்து போகல. ஆனா அவர் வீராவை அலட்சியமா நினைச்சிட்டாரு. வீராவை விட நான் ரொம்ப பலம் வாய்ந்தவன்னு நினைச்சதுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு என்றார். கமலக்கண்ணனின் வாதத்தை அங்கிருந்த யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஒரு அர்த்த மகாவீர நிலையில இருக்கிற சீடனை பார்த்து ஒரு ஆன்மீக உலக வீரன் பயப்படணுமா என்ன என்று ஒருவர் கேள்வி எழுப்பினார். இத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நாம அசுரர்கள் தாக்குதலை பத்தி பேசலாமா என்று தலைமை தளபதி மோதகன் கூறிவிட்டு திரும்பி நறுமுகையை பார்த்து, நறுமுகை, இவனை உன் கூடையே உன்னால வச்சுக்க முடியாது. இவன் நம்ம ராணுவ முகாமில் இருக்கவும் முடியாது. அதனால இவனை விட்டுடு. இவன் ஆதிசக்தி ஆசிரமத்தோட வெளிப்புற சீடன் தானே. நாம இந்த அசுரர்கள் பிரச்சனையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவனை நம்ம ராணுவ நீதிமன்றத்துல ஒப்படைச்சுக்கலாம். இந்த வீரா விஷயத்துல எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப நாம அசுரர்களை எப்படி சமாளிக்கணும்னு பேசியே ஆகணும். அதுக்கு நாம சிறப்பான திட்டத்தை போட்டே ஆகணும். அதனால இவனை இப்போதைக்கு வெளியே விட்டுட்டு வா என்றார். மோதகன் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு, இல்ல, இப்ப இவனை நான் விட்டா இவன் ஓடி போயிடுவான் என்றாள். தனது கட்டளையை நறுமுகை ஏற்றுக்கொள்வாள் என்று தலைமை தளபதி மோதகன் நினைத்தார். ஆனால் நறுமுகை அவளது முடிவில் மிகவும் உறுதியாக இருந்தாள். இந்த அசுரர்கள் போரில் நறுமுகை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாள். அதனால் அவள் அசுரர்களோடு சண்டை போடும் போது வீரா இருந்தால் அது அவளுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்று தலைமை தளபதி எண்ணினார். இதனால் இராணுவத்துக்குத்தான் பெரிய இழப்பு உண்டாகும். நறுமுகையின் பதிலை கேட்ட தலைமை தளபதி சிறிது நேரம் யோசித்துவிட்டு சிறு புன்னகையுடன், சரி, அப்ப நான் இப்பவே ராணுவ நீதிமன்றத்தை திறக்க உத்தரவிடுறேன். ராணுவ நீதிமன்றத்தோட அதிகாரி உடனே இங்க வந்தாகணும். அவங்க கிட்ட வீராவை விட்டுட்டு போகலாம். இதுக்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டார். இதை கேட்ட நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல், இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்கிறேன் என்றாள். அதை கேட்டவுடன் தலைமை தளபதி உடனே அங்கிருந்த ஒரு வீரனை அழைத்து நீதிமன்ற அதிகாரியை உடனே அழைத்து வர உத்தரவிட்டார். நறுமுகை திரும்பி வீராவை பார்த்து அவளது கையை அசைத்தாள். அடுத்த நிமிடம் வீரா இருந்த பாதுகாப்பு கவசம் மறைந்து போனது. வீரா தரையிலிருந்து எழுந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். யப்பா, ராணுவத்துல இருக்கிறதுலேயே
இந்த தலைமை தளபதி தான் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருப்பார் போல என்று நினைத்தான். வீரா அவனது கை கால்களை எல்லாம் உதறினான். பிறகு அந்த அறைக்குள் அங்கும் இங்கும் 2-3 அடி நடந்தான். அதற்கு பிறகுதான் வீரா அவனது பழைய நிலைக்கு திரும்பினான். வீரா, நீ நீதிமன்ற அதிகாரியோட போகலாம் என்று கமலக்கண்ணன் கூறினார். நீதிமன்ற அதிகாரியுடன் இருப்பது தனக்கு பாதுகாப்பானது என்று எண்ணினான் வீரா. அவன் ராணுவத்தை சேர்ந்த கடம்பனை கொன்றிருந்தாலும் ராணுவ நீதிமன்றத்திலாவது அவன் பேசுவதை கேட்க யாரேனும் இருப்பார்கள் என்று நம்பினான். வீரா கமலக்கண்ணனை பார்த்து தலையசைத்து விட்டு நீதிமன்ற அதிகாரியுடன் அந்த இடத்திலிருந்து கிளம்பினார். அதன் பிறகுதான் தலைமை தளபதி அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, சரி, இப்ப அந்த அசுரர்கள் எல்லாம் நம்ம பெருமறை நகரத்தை தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க எல்லாம் திட்டத்தோட தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள நாம குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் அவங்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னன்னு நமக்கு தெரியும் என்றார். இதற்கு முன்பு இரத்த பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் அசுரர்களுக்கு எதிரான சண்டையில் ராணுவ வீரர்கள் வெற்றி அடையவில்லை. இதனால் அசுரர்கள் கடைசி நேரத்தில் இரத்த பள்ளத்தாக்கு என்னும் இடத்தை கைப்பற்றி விட்டார்கள். அதன் மூலம் உள்ளே வந்த அசுரர்கள் பெருமறை நகரத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். இதை லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. பெருமறை நகரத்தை தாக்கின 4 பெரிய அசுர அரசர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதுலயும் இரும்பு அசுர ராஜாவும் மேக அசுர ராஜாவும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால இவங்களை சமாளிக்கிறதுக்கு தான் நாம பெரிய திட்டங்களை போட வேண்டியது இருக்கு என்று தலைமை தளபதி கூறிவிட்டு அவருக்கு முன்னால் இருந்த மேசையை தொட்டார். அப்போது அந்த மேசை முழுக்க மந்திர பலகையாக மாறியது. அதில் அந்த அசுரர்களின் பெயர், அவர்களது சக்தி மற்றும் பலவீனங்கள், அவர்களது புகைப்படங்கள் என்று அனைத்தும் வந்தது. அதை அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று தலைமை தளபதி மோதகன் முகம் மாறியது. எனக்கு தெரிஞ்சு நாம பேச்சுவார்த்தையை தொடர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருமறை நகரத்தை நோக்கி நிறைய அசுரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க என்றார். அப்போது அவருக்கு அருகில் இருந்த வயதானவர், அப்படின்னா நாமெல்லாம் உடனே போய் அந்த அசுரர்களை கொல்லணும் என்றார். அதை கேட்ட தலைமை தளபதி மோதகன் ஆம் என்று தலையை அசைத்து விட்டு அவரது இடத்திலிருந்து எழுந்தார். உடனே அங்கிருந்த அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து அங்கிருந்த ஜன்னல் வழியாக பறந்து வெளியே சென்றார்கள். ஆனால் நறுமுகை மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் எதையோ யோசித்து விட்டு வேகமாக கதவை திறந்து கொண்டு தலைமை தளபதி கட்டிடத்திற்கு வந்தாள். அங்கு வீராவும் நீதிமன்ற அதிகாரியும் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். நீதிமன்ற அதிகாரி வீராவிடம், இந்த போர்ல அசுரர்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகளை கொடுத்துட்டாங்க. அதனால இந்த விஷயத்துல தலைமை தளபதி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இல்லன்னா அசுரர்கள் பெருமறை நகரத்தையும் ஆக்கிரமிச்சிடுவாங்க என்றார். அதை கேட்ட வீராவும் தலையை அசைத்துக் கொண்டிருந்தார். நறுமுகையுடன் இருப்பதை விட வேறு எங்கிருந்தாலும் சந்தோஷம்தான் என்ற எண்ணத்தில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பெட்டியில் இருந்திருந்தால் இறந்தே போயிருப்போம் என்று எண்ணினான் வீரா. அவனுக்கு பின்னால் திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அத்துடன் அவனுக்கு பின்னால் யாரோ தாக்க வருவது போல் உணர்ந்தான் வீரா. உடனே சட்டென்று திரும்பினான். அங்கு நறுமுகை வீராவை நோக்கி வேகமாக பறந்து வந்தாள். வீராவும் நீதிமன்ற அதிகாரியும் என்ன செய்வது என்று யோசிக்கும் முன்பு வீராவின் வயிற்றில் ஒரு வலுவான குத்து வைத்தாள் நறுமுகை. வீரா பறந்து சென்றான். அப்போது அவன் மீது நறுமுகையின் பாதுகாப்பு கவசம் வந்தது. அதை பார்த்த நீதிமன்ற அதிகாரி, நறுமுகை, ராணுவ நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டுல வீரா இருக்கா, நீ எப்படி இப்படி பண்ணலாம் என்று கேட்டார். எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல. இவன் தப்பிச்சு போனாலும் போயிடுவான். அதனால இவன் என் கூடவே இருக்கட்டும் என்றாள் நறுமுகை. ஆனா இவனை உன் கூட வச்சுக்கிட்டு நீ எப்படி அசுரர்கள் கூட சண்டை போடுவ என்று அதிகாரி கேட்க, அதை நான் பாத்துக்கிறேன் என்று நறுமுகை பதிலளித்து விட்டு வீராவை தூக்கிக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தார். வீராவுக்கு நறுமுகை மீது கோபம் வந்தது. ஆனால் இப்போது அவளது பிடியில் இருப்பதால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்து அமைதியாக இருந்தான். அவன் கைகளில் சுற்றிக் கொண்டிருந்த குட்டி பாம்பு பலமாக சிரித்தது.
வீரா, இவளுக்கு உன் மேல எவ்வளோ நம்பிக்கை. எனக்கு என்னமோ இவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீ எங்க போனாலும் வந்து வந்து உன்னை இப்படி பிடிச்சு வச்சுக்கிறா. இனி இவ உன்னை விடவே மாட்டா என்று குட்டி பாம்பு சொல்ல வீரா விழித்தார். அப்ப இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா என்று வீரா கேட்க, கிடைக்கும் கிடைக்கும், ஆனா அதுக்கான காலம் வரணும்ல என்றது பாம்பு. அப்படி ஒண்ணு நடக்குமா? எனக்கு நம்பிக்கையே இல்ல. இவ சுத்தமா சரியில்லை என்று விரக்தியாக கூறினா. நான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா? நான் பல விஷயம் பார்த்தவன் என்று பாம்பு சொல்ல முகத்தை திருப்பிக் கொண்ட வீரா, பேர் தெரியாதவனை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்றார். பாம்பு நக்கலாக பார்த்தது. வீரா தன் பேரை தெரிந்து கொள்ள நாடகம் போடுவது புரிய அதுவும் சிரித்தபடி நாடகம் ஆடியது. என்ன பேர் தெரியாதவனா? ஐயோகோ, இந்த சுருளிய போய் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டானே. ஈஸ்வரா, உன் அடிமைக்கு வந்த சோதனைய பாத்தியா? ஐயோ என்று தலையையும் வாளையும் ஆட்டியபடி நடிக்க வீரா சிரித்தபடி, அப்போ உன் பேரு சுருளியா என்று கேட்டான். பாம்பு தலையை ஆட்டிய நேரத்தில் திடீரென ஒரு நெருப்பு பந்து அவர்களை கடந்து சென்றது. வீரா திடுக்கிட்டு திரும்ப அந்த நெருப்பு பந்து பெருமறை நகரை நோக்கி வந்த அசுரர்கள் சிலரை எரித்து சாம்பலாக்கியது. அங்கு ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தை பார்த்த வீரா, ஐயோ, பிரச்சனை பெருசாயிடுச்சு, சீடர்கள் கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே என்று நினைத்து வருந்தினான். பாம்பு எந்த ஆறுதலும் கூறாமல் அசுரர்களை தீர்க்கமாக பார்த்தது. பல வருடங்களாக பெருமறை நகரத்தை கைப்பற்ற அசுரர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் பெருமறை நகரத்திற்குள் வந்தால் சீடர்கள் நிலை என்னவாவது என்று யோசித்தான் வீரா. வீரா அவனுக்கு முன்னால் பார்க்கும் போது அவனை நோக்கி அசுர பறவைகளின் பல நூறு அம்புகள் வந்தது. அதை பார்த்த வீரா பயப்படவில்லை. ஏனென்றால் அவனது உடம்பு ஒரு ஆன்மீக ஆயுதமாகும். அந்த அம்புகள் வீராவை தாக்க வரும்போது அவனது பாதுகாப்பு கவசத்தில் பட்டு அந்த அம்புகள் எல்லாம் வெடித்து சிதறியது. அந்த சமயத்தில் நறுமுகையும் காற்றில் பறந்து கொண்டிருந்தாள். அந்த அம்புகள் தொடர்ந்து வீராவின் கவசத்தில் படுவதை நறுமுகை பார்க்க உடனே அவளது கண்கள் பிரகாசமாக மின்னியது. அடுத்த நிமிடத்திலிருந்து பல கத்திகள் வந்தது. அந்த கத்திகள் எல்லாம் முக்கோணம் மற்றும் வட்ட வடிவில் இருந்தது. அது அனைத்தும் வானத்திலிருந்து மழைத்துளிகள் போல் அசுரர்கள் மீது பாய்ந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அனைத்து அசுர பறவைகளும் சரமாரியாக வெட்டப்பட்டு தரையில் விழுந்தது. அந்த கத்திகளிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்க கூட பறவைகளுக்கு நேரமில்லை. அந்த பறவைகள் எல்லாம் பல துண்டுகளாக வெட்டி வீசப்பட்டது. அதை பார்த்த வீரா பேரதிர்ச்சி அடைந்தார். ஒரு சக்தி வாய்ந்த நபரை எதிர்கொண்டார். இதுதான் நிலைமையாக இருக்கும் என்று மனதிற்குள் எண்ணினான் வீரா. தன்னை எதிர்த்து வந்தார் அசுர பறவைகளுக்கு ஏற்பட்டதுதான் நடக்கும் என்று கண்ணுக்கு முன்னால் காட்டினாள் நறுமுகை. வீராவை ஏன் சிறைபிடித்து வைத்திருக்கிறாள் நறுமுகை? வீராவின் குழுவினர்களுக்கு என்னவானது? சுருளி பாம்பின் நோக்கம்தான் என்ன? மேலும் தெரிந்து கொள்ள பெருமறை நகரத்தை அசுரர்கள் எல்லாம் தாக்குவதற்கு படையெடுத்து வந்தார்கள். அதை பார்த்த நறுமுகை அவளது சக்தியை வைத்து அசுர பறவைகளை கண் இமைக்கும் நேரத்தில் கொன்று வீழ்த்தினார். வீரா மேலே பார்த்தார். அங்கு 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் எல்லாம் பறந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆன்மீக உலகின் வலிமையான வீரர்கள் ஆவர். அந்த வீரர்களைத்தான் தலைமை தளபதி கட்டிடத்தில் பார்த்தான் வீரா. அவர்களுக்கு எதிரில் 4 மிகப்பெரிய அசுரர்கள் பறந்து கொண்டிருந்தார்கள். அந்த 4 பெரிய அசுரர்கள் உடம்பிலும் அவர்களது அசுர சக்தி மிகவும் உக்கிரமாக தெரிந்தது. மற்ற அசுரர்கள் அசுர தளபதிகளை விட இந்த 4 அசுரர்களின் அசுர சக்தி சாதாரணமான வீரனுக்கும் தெரியக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்பா, எவ்வளவு சக்தி வாய்ந்த அசுரர்கள் என்று வீரா ஆச்சரியமாக பார்க்க, இவங்க 4 பேரும் அசுர ராஜாக்கள் என்றது குட்டி பாம்பு. இவங்கதான் அசுர ராஜாக்களா? அப்ப ஆபத்து ரொம்ப பெருசுதான் என்றவன் அவர்கள் சக்தியை ஆராய்ந்தான்.
அசுரர்களில் இந்த நால்வரும் தான் மிகவும் வலிமையானவர்கள். இதற்கு முன்பு அசுர ராஜாக்கள் வரும் போரில் எல்லாம் பல வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலும் யவன சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்பு அசுர ராஜாக்கள் எல்லாம் மக்களுக்கு கணக்கில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பண்டைய கால கதையின்படி ஒரு மிகப்பெரிய அசுர ராஜா மிகவும் கொடூரமாக கொலை செய்து கொண்டிருக்கிறான். அத்துடன் வடக்கு திசையில் இருக்கும் பல ஊர்களையும் அழித்திருக்கிறான். அவனது பலம் வாய்ந்த படையை வைத்து வடமேற்கு திசையையே முற்றிலுமாக அழித்திருக்கிறான். ஆனால் யவன சாம்ராஜ்யம் மற்றும் ஆதிசக்தி ஆசிரமம் வந்த பிறகு அனைத்தையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். கடந்த சில வருடங்களாக ரகசிய நுட்பத்தாலும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் உதவியாலும் மனிதர்கள் வெற்றிகரமாக அசுர ராஜாக்களையும் அவர்களது வீரர்களையும் வென்று வீழ்த்தினார்கள். பெருமறை நகரத்தை தாக்க வந்திருக்கும் 4 அசுர ராஜாக்களும் நகரத்தை தாக்கவில்லை. அவர்கள் காற்றில் பறந்து கொண்டே அவர்களுக்கு முன்னால் இருக்கும் தளபதிகளை வெறுப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு அசுர ராஜா, முட்டாள் மனிதர்களே, எங்க அசுர பட சீக்கிரமே உங்க இடத்தை கைப்பற்றுவோம். நீங்க எங்க கிட்ட சரணடைஞ்சா உங்களை கொல்லாம விட்டுடுவோம் என்றார். அங்கிருந்த அசுர வீரர்கள் மற்றும் அசுர தளபதிகளைப் போல் அல்லாமல் அசுர ராஜா ஒரு சாதாரணமான மனிதனைப் போல் பேசினார். அந்த அசுர ராஜா பேசுவதை யாரேனும் நேரில் பார்க்காமல் குரலை கேட்டிருந்தார் அது அசுரன் பேசியது என்று யாருமே நம்பியிருக்க மாட்டார்கள். இரும்பு அசுர ராஜா, இது எங்களுடைய நிலம். இதுல போர் தொடுத்து வந்த உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். ஏண்டா இங்க போர் தொடுத்து வந்தோன்னு உங்களை எல்லாம் வருத்தப்பட வைப்ப என்று தலைமை தளபதி மோதகன் கூறிவிட்டு அவரது கையிலிருந்த பெரிய சுத்திகளை சுழற்றினார். அதிலிருந்து செஞ்சாந்து நிற சக்தி வெளியேறியது. அப்போது மேக அசுர ராஜா, இரும்பு அசுரா, இவங்கிட்டலாம் எதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க? அவங்க அடிபணிஞ்சு போகலனா பெருமறை நகரத்தை முழுக்க இவங்க ரத்தத்தால நிரப்பிடலாம், வா என்றான். மேகாசுர ராஜாவிற்கு அருகில்தான் இரும்பு அசுர ராஜா இருந்தான். இருவரின் பெரிய இறக்கையும் பறந்து கொண்டிருந்தது. மேகாசுர ராஜா சொன்னதை கேட்டு மனித தளபதிகள் முகம் எல்லாம் கோபமாக மாறியது. இன்று உறுதியாக போர் நடக்கும் என்ற நிலைக்கு வந்தது. இராணுவத்துக்கும் அசுர ராஜாக்களுக்கும் இடையில் பெருமறை நகரத்தின் நுழைவு வாயிலில் சண்டை நடக்கப் போவது மெல்ல மெல்ல உறுதியானது. இதன் முடிவில் யார் பலமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பெருமறை நகரத்தை ஆளப் போகிறார்கள். இதற்கு முன்பு வரை 4 அசுர ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து வந்து பெருமறை நகரத்தை தாக்கியதே இல்லை. இருப்பினும் ஆன்மீக உலக வீரர்களும் அவ்வளவு பலவீனமானவர்கள் இல்லை. ஆனால் அவர்களது சக்தி அசுர ராஜாக்களை விட குறைவானதுதான். இந்த முட்டாள் மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுவாங்க? சரி, இவங்களுடைய பலம் நம்மளோடதை விட குறைவானதுன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று இரும்பு அசுர ராஜா அந்த இடத்திலிருந்து மறைந்து போனான். அந்த இரும்பு அசுர ராஜாவின் இறக்கைகள் பறந்து கொண்டிருப்பது மட்டும்தான் அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்தது. பிறகு திடீரென்று அந்த இறக்கைகளும் தெரியவில்லை. பிறகு அந்த இரும்பு அசுர ராஜாவின் நிழல் மட்டும்தான் தெரிந்தது. அந்த நிழல் தரையை நோக்கி சென்றது. இரும்பு அசுர ராஜா வேகமாக ஒரு ஆன்மீக உலக வீரனை தாக்கச் சென்றார். அந்த வீரன் மிகவும் கவனமாகத்தான் இருந்தார். ஆனால் இரும்பு அசுர ராஜாவின் வேகத்துக்கு முன்னால் அவனால் ஈடுகொடுக்க முடியவில்லை. பூம் 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 என்று 3 நீல முட்கள் அந்த வீரனின் உடம்பில் குத்தியது. உடனே அந்த வீரனின் உடம்பில் இருக்கும் சதையை எல்லாம் அந்த எலும்பு முட்கள் உறிஞ்சி எடுத்துக் கொண்டது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீரனின் எலும்புக்கூடு மட்டும்தான் தரையில் கிடந்தது. அதை பார்த்த இராணுவத்தின் தளபதிகள் எல்லாம் பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அசுர ராஜாக்கள் 2 வகையாக இருந்தார்கள். ஒன்று சாதாரணமான அசுர ராஜா, மற்றொன்று சிறப்பு அசுர ராஜா. இதில் இரும்பு அசுர ராஜா சிறப்பு அசுர ராஜாக்கள் வகையை சேர்ந்தவர். அதனால் அவனது சக்தி சாதாரணமான அசுர ராஜாக்களை விட மிகவும் வலிமையாக இருக்கும். இரும்பு அசுர ராஜாவின் சக்தி பலம் எவ்வளவு இருக்கிறது என்று
அங்கிருந்த ராணுவ தளபதிகளால் கூட கணிக்க முடியாத அளவிற்கு மிகவும் வலிமையாக இருந்தது. இரும்பு அசுர ராஜா சத்தமிட்டு சிரித்துவிட்டு, மனித உடல் ரொம்பவே சுவையா இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் என்கிட்ட அடிபணிஞ்சு போகலன்னா இவனை சாப்பிட்ட மாதிரி உங்களையும் சாப்பிட்டுடுவேன் என்றான். அப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத என்று தலைமை தளபதி மோதகர் கடுமையான கோபத்தில் ஆவேசமாக பேசிவிட்டு திரும்பி அவரது வீரர்கள் மற்றும் தளபதிகளை பார்த்து, இந்த இரும்பு அசுரன் ரொம்ப வேகமாவும் வலிமையாவும் இருக்கா, அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று அறிவுறுத்தினார். அந்த சமயம் இரும்பு அசுர ராஜா மீண்டும் மறைந்து போனான். அவனது நிழல் மட்டும்தான் அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்தது. இப்போது திடீரென்று இரும்பு அசுர ராஜா நறுமுகைக்கு முன்னால் வந்து, அடுத்ததா இந்த அழகான பொண்ணை நான் சாப்பிட போறேன் என்றான். அதை கேட்டதும் நறுமுகை எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் இருந்தாள். ஆனால் அவளது வேகம் இதற்கு முன்பு இருந்த ஆன்மீக வீரனை விட வேகமாக இருந்தது. அந்த இரும்பு அசுர ராஜா அவனது எலும்பு முட்களைக் கொண்டு தாக்கினான். நறுமுகை சட்டென்று அவளது விரல்களை அசைத்தாள். அப்போது அங்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் வந்து அவளை பாதுகாத்தது. இருப்பினும் இரும்பு அசுர ராஜா தொடர்ந்து தாக்கிக் கொண்டேதான் இருந்தான். வீரா பாதுகாப்பு கவசத்தை உடைக்க பலமுறை முயற்சி செய்தும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் இரும்பு அசுர ராஜாவின் எலும்பு முட்கள் தாக்குதலில் பாதுகாப்பு கவசமே அதிர்ந்து போனது. அதே சமயம் அந்த பாதுகாப்பு கவசத்தில் பட்ட எலும்பு முட்களும் வெடித்து சுக்கு நூறாக சிதறியது. அதை பார்த்த இரும்பு அசுர ராஜா அவனது கூர்மையான நகங்கள் இருக்கும் கைகளில் நறுமுகையின் கழுத்தை பிடிக்க மின்னல் வேகத்தில் வந்தார். அதை பார்த்த நறுமுகை அதிலிருந்து தப்பிக்க நினைக்கவில்லை. அவளது கண்களை மட்டும் 2 முறை சிமிட்டினாள். அப்போது அங்கு கூர்மையான கத்திகள் வேகமாக வந்தது. அந்த கத்திகள் மின்னல் வேகத்தில் இரும்பு அசுர ராஜாவின் கைகளை நோக்கி சென்றது. அந்த கத்திகள் இரும்பு அசுர ராஜாவின் சில விரல்களை வெட்டி வீசியது. அந்த வலி தாங்க முடியாமல் இடமே அதிரும் அளவிற்கு கத்தினார். அந்த வலியில் இரும்பு அசுர ராஜா கத்தி விட்டு கண்களை திறக்கும் போது மற்றொரு கத்தி வேகமாக வந்து அவனது கையை வெட்டியது. அதைத் தொடர்ந்து வந்த சில கத்திகள் இரும்பு அசுர ராஜாவின் கையை துண்டு துண்டாக வெட்டி வீசியது. அதை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் மனது பதைபதைத்துப் போனது. அங்கு நடந்ததை பார்த்த வீரா ஆச்சரியத்தில் உறைந்து போனார். இவள கொலைகளின் ராணின்னு சொல்றதுல தப்பே இல்ல என்று நினைத்தான். வீராவின் கண்களுக்கு நறுமுகை அசுரர்களை விட கொடூரமாக தெரிந்தாள். இப்போது இரும்பு அசுர ராஜா தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வலியில் இருந்தான். நறுமுகையின் பலத்தை அலட்சியமாக நினைத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று உணர்ந்தான். இரும்பு அசுர ராஜா நறுமுகையை கோபத்துடன் பார்த்து, மனித அழகியே, உன்னோட எலும்பை எல்லாம் சாப்பிடாம நான் விட மாட்டேன் என்றான். அதை கேட்ட நறுமுகை, இப்ப எல்லாம் அசுரர்கள் கூட தேவையில்லாததையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்ட இரும்பு அசுர ராஜாவின் கோபம் எல்லை மீறியது. அப்போது அவனது உடைந்த கையில் கருப்பு நிற அசுர சக்தி வந்தது. அந்த சக்தி அவனது கையில் சிறிது நேரம் சுழன்று கொண்டே இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் அந்த அசுரனின் கை பழைய நிலைக்கு வந்தது. இந்த மனுஷங்களை கிழிச்சு எறிங்க என்று ஆக்ரோஷமாக கத்தினான் இரும்பு அசுர ராஜா. அதை கேட்ட மேக அசுர ராஜா மற்றும் மற்ற 2 சாதாரணமான அசுர ராஜாக்களும் தாக்குவதற்கு ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த தலைமை தளபதி மோதகர் அவரது பெரிய சுத்திகளை சுற்றியவாறு, எதிரிகளை இடம் தெரியாம கொன்னு வீசுங்க என்று கத்தினார். உடனே அங்கிருந்த ஆன்மீக வீரர்கள் எல்லாம் அவரவர் சக்தியை வெளியெடுத்தார்கள். அது சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஊதா என்று அனைத்து விதமான சக்தியையும் வெளியெடுத்து சண்டைக்கு தயாரானார்கள். அங்கிருந்த ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரர்கள்
மற்றும் அதற்கு குறைவான சக்தியில் இருக்கும் வீரர்கள் எல்லாம் களத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் கமலக்கண்ணன் அவரது வெள்ளி நிற வாளை வைத்தும் சேதுராமன் அவரது 5 தலை தங்கப்பாம்பு கத்தியை வைத்தும் அசுரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்கள் எல்லாம் அசுர ராஜாக்களை சரமாரியாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் தலைமை தளபதி மோதகனின் சக்திதான் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அப்போது மோதகன் அவரது ஆன்மீக சக்தியை வெளியெடுத்தார். போர்க்கடவுளின் பேரரசன் என்று கத்தினார். அடுத்த நொடி 30 அடி உயரத்தில் ஒரு பெரிய ஆன்மீக நிழல் கையில் சுத்தியலுடன் வந்து ஒரு அசுர ராஜாவுடன் சண்டை போட ஆரம்பித்தது. 4 அசுர ராஜாக்களும் அதன் இறக்கைகளை வேகமாக அடித்து அவர்களை நோக்கி வரும் தாக்குதல்களையும் எதிரிகளையும் தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இரும்பு அசுர ராஜாவை நறுமுகை தனது சக்தியால் அவமானப்படுத்தி விட்டாள் என்ற கோபத்தில் அவனுக்கு எதிரில் வந்த தளபதியை தூக்கி வீசிவிட்டு நறுமுகையை நோக்கி வந்தான். அப்போதும் நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் பறந்து கொண்டிருந்தாள். வீராவுக்கு எது கடினமான பாதுகாப்பு கவசமாக இருந்ததோ அதை அசுர ராஜா ஒரே அடியில் உடைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் நறுமுகை தொடர்ந்து அவளது கையை அசைத்து பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கொண்டே இருந்தாள். நறுமுகைக்கும் அசுர ராஜாவுக்கும் நடக்கும் சண்டையை பார்த்து வீரா சோகமாக மாறினார். அந்த அசுர ராஜாவின் அஜாக்கிரதையான சக்தி தனது பாதுகாப்பு கவசத்தில் பட்டாலும் உடைந்துவிடும். அந்த அளவிற்கு அதன் பலம் இருக்கிறது என்று எண்ணினான் வீரா. இப்போது வீராவால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என்ற நிலை இருந்தது. அத்துடன் அந்த அசுர ராஜா தன்னை தாக்கிவிடக் கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது மறுபக்கமிருந்து கோரமான சத்தம் கேட்டது. அங்கு ஒரு ஆன்மீக உலக வீரனை மேக அசுர ராஜா கொன்று விட்டார். இத்தனை நாட்கள் நடந்த போரில் இன்றுதான் மனிதர்களின் நிலை மிகவும் மோசமாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அனைவரும் சேர்ந்து மேக அசுர ராஜாவையும் மற்ற 2 ராஜாவையும் தடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் நறுமுகை மட்டும் தனியாக இரும்பு அசுர ராஜாவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். அந்த அசுர ராஜாதான் 4 ராஜாக்களில் வலிமையானவர். ஆனால் அவனால் நறுமுகையை தோற்கடிக்க முடியாமல் போராடிக் கொண்டிருந்தான். அப்போது மீண்டும் மிகப்பெரிய சத்தம் கேட்டது. வீரா திரும்பி பார்த்தான். அங்கு மோதகன் அவரது சுத்தியலை வைத்து ஒரு அசுர ராஜாவை தாக்கினார். ஆனால் அந்த அசுரனுக்கு எந்த ஒரு பெரிய காயமும் ஏற்படவில்லை. அதே நேரம் தனது படைக்கு அழுத்தம் வருவதை உணர்ந்த இரும்பு அசுர ராஜா அவனது வேகத்தை அதிகப்படுத்தினார். அத்துடன் அவன் இப்போது நறுமுகையை தாக்கவில்லை. மாறாக அவளுக்கு பின்னால் இருக்கும் வீராவை நோக்கி எலும்பு முட்களை தாக்கினான். அதை பார்த்த வீரா, ஐயோ நான் சாக போறேன் என்று கத்தினான். சுருளியோ, ஐயோ அப்ப யாரு உலகத்தை காப்பாத்துவா என்று கேட்டது. எதை சொல்லி என்ன தூண்டலான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. நான் சாகாம இருந்தா நிச்சயமா காப்பாத்துறேன் என்றவன் தன்னை நோக்கி வந்த எலும்பை பார்த்து அதிர்ந்தான். உயிர் தப்பிப்பானா வீரா? வீராவை காப்பாற்ற யாரேனும் வருவார்களா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.